விதி ஒன்றை சந்தித்தேன் முதல் முதல் நேற்று துரை ஒன்று தீண்டாமல் திரும்புது காற்று நீ என்ற சூழல் வரை நீங்காதோ எந்த குறை நான் என்ற நேரம் வரை உண்டாதோ உந்தன் மழை ஓடோடி வாராயோ அன்பே பாரதி நில்லு பாரதி போகாத. உதயா 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 என்னாச்சு உனக்கு? உதயா 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 எந்திரி உதயா, உனக்கு என்னாச்சு? உதயா நான் பாரதி வந்திருக்கேன், எந்திரிடா உதயா. ஐயோ யாராவது வாங்க. உதயா எந்திரிடா, நான் போகலடா, இங்க தாண்டா இருக்கேன், எந்திரி. என்னடா இவன் மயங்கிட்டான்? இப்ப என்னடா பண்றது? இப்ப போய் நம்மளால அங்க பேச முடியாது, உன்னால எந்த ட்ரீட்மெண்ட்டும் பார்க்கவும் முடியாது. ஏன்னா அண்ணி சொல்லியிருக்காங்கல்ல, அவர் மயக்கத்துல இருந்தாலும் அவருக்கு கான்சியஸ் இருக்கும்னு. நம்ம என்ன பேசினாலும் அவனுக்கு கேட்கணும் அண்ணி சொல்லிட்டு தானே போனாங்க. ஸோ இப்போதைக்கு அந்த இடத்துக்கிட்ட போக வேணாம். பெரிய அண்ணியே என்ன சொன்னாங்க, அவன் கண்ணு முடிச்சோன்னையும் இது என் ஃப்ரெண்டு வீடு தானே சொல்லி வச்சிருக்காங்க. ஸோ நம்ம இப்போ அங்கே போனோம்னா தேவையில்லாத பிரச்சனை வரும். இப்போ நம்ம அங்கே போனாலும் ட்ரீட்மெண்ட்டை நம்ம சொதப்பின மாதிரி ஆயிடும். எனக்கு தெரிஞ்சு அவன் எமோஷனல் ஆனதுனால தான் மயங்கிருப்பான். டே, நீ பிசினஸ் மேனா இல்ல டாக்டரா? அறிவுகிட்ட முண்டம், நீ தான் டாக்டருக்கு படிச்சிருக்க, அதுவும் அரகுர டாக்டர். என்ன அது தெரியாம நீ பாட்டுல நின்றுட்டு இருக்க? நான் சொன்னா நான் டாக்டரா நீ கேக்குற? ஓ ஆமால, நான் தானே டாக்டர். ஆமா நான் தான் டாக்டர். ஆமா அவன் எமோஷனல் ஆனதான் மயங்கிட்டான். ஆமா ஆமா உண்மை அதுதான். ஆமா ஆமா. ஐயோ கடவுளே. சரி இரு, நான் சத்தியனுக்கு ஃபோன் பண்றேன். இல்ல இல்ல இல்ல, நீ எதுக்கு பண்ற? நீ ஏன் பேசுற? நான் தான் பேசுறேன், நான் தான் டாக்டர். என்ன எனக்கு தான் எல்லாமே தெரியும். இரு இரு, கொண்டா போன கொடு. ஹலோ சொல்லுடா. சத்யன் டாக்டர், உங்க அண்ணன் இங்க மயங்கிட்டாரு. நீங்க எங்க இருக்கீங்க? தெருவுல பிச்சை எடுத்துட்டு இருக்கீங்களா? என்னது மயங்கிட்டானா? டேய் என்னடா சொல்ற? ஆமா நான் ஒரு டாக்டர்ல, எனக்கு தெரியும். நார்மலா தான் மயங்கிருக்கான். டேய் பைத்தியக்காரன்ட்ட பேசாதடா. என்னடா பண்ணீங்க? என்னாச்சு அவனுக்கு? எதுக்கு மயங்கினா? ஆனா நாங்களே எதுவும் பண்ணலங்க. உங்க எல்லாத்துக்கும் பிரச்சனை உங்க பொண்டாட்டியாலதான். அதே மாதிரி உங்க பொண்டாட்டிகளுக்கு பிரச்சனை உங்களாலதான். அப்படிதான் இப்ப உங்க அண்ணனோட பொண்டாட்டி தாலியை கழட்டி கொடுத்துட்டு போயிட்டாங்க. கழட்டி கொடுத்த எஃபெக்ட்ல அவனுக்கு மயக்கம் வந்துருச்சு. எனக்கு தாலி கழட்டி கொடுத்துட்டாங்களா? டேய் என்னடா உளர்ற? சண்டை போட்டாங்களா? ஆமாங்கிற, அப்படிதான் கழட்டி கொடுத்தாங்க. வா அபிய நீ வந்தாங்கன்னா உனக்கு கழட்டி கொடுப்பாங்க. நீ வாங்கி பத்திரமா வச்சுக்கோ. சண்டை போடாம ஆளுக்கு ஒரு தாலியை வச்சுட்டு பேசாம உட்காந்து விளையாடுங்க, ஒன்னும் பிரச்சனை இல்ல. அண்ணன் தம்பியும் டேய் என்னடா உளர்ற? அப்படித்தானே ரெண்டு பேரும் குடும்பம் நடத்திட்டு இருக்கீங்க. அண்ணன் மரியாதை கொடுக்கலான்னு பார்த்தா சீக்கிரம் கிளம்பி வா. திரும்ப எங்கேயாவது கோமா கீமா போயிட போறா. சீக்கிரம் வந்து ட்ரீட்மெண்ட்ட பாரு. நான் வந்து வச்சுக்கிறேன். அண்ணன் இத்தனை வருஷம் கழிச்சு கிடைச்சிருக்கான். ஒரு பாசம் கிடையாது, ஒரு நேசம் கிடையாது. என்னென்ன பேச்சு பேசுற நீ? அண்ணன் கிட்ட பேசுறங்கிற மரியாதையும் இல்ல. வர இரு வைஃபோன். ஐயோ இவகிட்ட வேற ஓவரா பேசுறேன். எங்க பாரு இங்க பாரு, நான் டாக்டர். என்ன நான் டாக்டர், எனக்கு எல்லாமே தெரியும். ஓகேவா? நான் டாக்டர். ஓகேவா? நான் டாக்டர். எனக்கு தெரியாது இந்த உலகத்துல எதுவுமே கிடையாது. அதை ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கோ. ஓகேவா? நீ வா ஃபர்ஸ்ட். போன வைடா வர. உதயா உதயா எந்திரி உதயா. உதயா நான் இங்கே போலடா, எந்திரிடா உதயா. அட இவங்க வேற அஞ்சலி பட கிளைமாக்ஸ் ஓட்டிக்கிட்டு பாத்திலடா அண்ணா எப்படி சும்மா சீன் கிரியேட் பண்ணிட்டு இருக்காங்க. இதை பார்க்கவே ஒரு மாதிரி சில்லியா இருக்கு. இங்க பாரு கார்த்தி, நான் டாக்டர். என்ன எனக்கு எல்லாமே தெரியும். சரியா? எனக்கு தெரியாது இந்த உலகத்துல எதுவுமே இல்ல. நான் டாக்டர். என்ன நான் டாக்டர். அவன் நார்மலா தான் மயங்கிருக்கான், எனக்கு தெரியும். நான் டாக்டர். டே தெரியாம உன்னை டாக்டரான்னு கேட்டுட்டா. அதுல இருந்து டாக்டர் டாக்டர்னு போட்டு உயிரை வாங்கிட்டு இருக்கியடா நீ. சரி விடு விடு. ஆனா நீ என்ன நம்புறல, நான் டாக்டர். என்ன டே சாமி நம்பி தோழரா, தயவு செஞ்சு வாய மூடுறா. இப்பதான் நீ அண்ணா பையா. டேய் என்னடாச்சு? வந்துட்டாரு பெரிய டாக்டர். வாங்க வாங்க. டேய் அவனுக்கு என்னடாச்சு? அதான் அவரு மயங்கிட்டாரு. பாரு ஒருத்தி கட்ட நாயே, மரியாதையா அண்ணன் சொல்லி கூப்பிட கத்துக்கோ. என்ன என்ன வாய்க்கு வந்து பேசிட்டு இருக்க? போன்ல அப்படி ஓவரா பேசுற போயிடா. ஆமாமா நேத்து வரைக்கும் நீங்க நல்ல மரியாதை கொடுத்துட்டு இருந்தீங்க. அவரை அடிச்சு படுக்க வச்சதே நீங்க தான் சார், மறந்துடாதீங்க. தெய்வம் போலி டாக்டர். அவர் மயங்கிட்டாருன்னு சொன்னா மட்டும் நான் அண்ணனுக்கு துரோகம் பண்ணிட்டேன். அப்படித்தானே? அண்ணனை நான் மதிக்கல, அவர் அண்ணன் சொல்லி நான் கூப்பிடல. அவரை அடிச்சு படுக்க வைக்கிறதுக்கு முன்னாடி நீங்க தம்பிங்கிறத முதல் யோசிச்சிருந்துருக்கணும். தப்பெல்லாம் உங்க மேல வச்சுட்டு பேசக்கூடாது. எங்க அண்ணன் மேல எனக்கு மரியாதை இருக்குங்க. சரிங்களா? உங்க வேலையை பார்த்து சும்மா நில்லுங்க. எங்க அண்ணன் தான் எனக்கு எல்லாமே தெரியுங்களா.
இங்க பாரு இன்பா, ஒரு அளவுதான் உனக்கு என்ன இப்பெல்லாம் ரொம்பதான் பாய் அதிகமா பேசிட்டு இருக்க. நானும் அதான சொல்றேன், என்கிட்ட பேசி டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. போங்க போய் அண்ணனுக்கு ட்ரீட்மெண்ட் பாருங்க பாக்கலாம். போடாங்க. வாங்க எந்திரிக்க மாட்டேங்கிறான், என்னாச்சுன்னு தெரியல பாருங்க. நிமிஷம் நான் பாக்க. உதயா, 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 என்ன சென்னி எந்திரிக்க மாட்டான்? இல்ல, அவரு நல்லா தான் இருந்தாரு. ரெண்டு பேரும் கொஞ்சம் பேசிட்டு இருந்தோம், அதுல ரெண்டு பேத்துக்குள்ள மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வந்துருச்சு, சண்டை போட்டோம். அப்பையில இருந்தே ஒரு மாதிரி ஆயிட்டாரு. அண்ணி அவர் 1000 பண்ணட்டுமே, இவ்வளவு நாளா அவர் என்ன பண்ணாலும் பொறுத்து தானே போனீங்க. நீங்க அவருக்கு சப்போர்ட்டா இருக்கீங்கன்னு தானே நான் அவ்வளவு தூரம் உங்ககிட்ட பேசினேன். என்ன அண்ணி நீங்களே இவ்வளவு கேர்லெஸ்ஸா இருந்துட்டீங்க. அவரோட சுச்சுவேஷன் என்னன்னு உங்ககிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணல. இவ்வளவு நாள் அந்த தாலிய இவனுக்காக தானே சுமந்துட்டு இருந்தீங்க. இப்ப என்ன அண்ணி உங்களுக்கு அந்த தாலியை கழட்டி அவங்ககிட்ட கொடுக்குற அளவுக்கு? அதனாலதான் எமோஷனலி மைக் ஆயிருக்கான். இல்ல, அவன் பேசுறது எதுவுமே சரியில்லை, எனக்கு கோவம் வந்துருச்சு. என்ன என்ன பண்ண சொல்றீங்க? அதான் இங்க பாருங்க, எப்படியும் அவன் எங்களை பத்தி தான் பேசியிருப்பான். எங்களை கொல்றேன்னு சொல்லியிருப்பான், எங்களை விட்டு வைக்க மாட்டேன்னு சொல்லியிருப்பான், அதுதான் பேசியிருப்பான். அதுக்கு தான் நீங்க டென்ஷன் ஆயிருப்பீங்கன்னு என்னால புரிஞ்சுக்க முடியுது அண்ணி. ஆனா இதுக்கப்புறம் நாங்களும் முக்கியம் அவரும் முக்கியம் அப்படின்னா நீங்க கொஞ்சம் பொறுமையா தான் இருக்கணும் அண்ணி. தயவு செஞ்சு எனக்காக பொறுமையா இருங்க அண்ணி. வெயிட் பண்ணுங்க, நான் பிபி செக் பண்றேன். ஒண்ணும் இல்ல. ஐயோ, ஐவில பிளட் ஏறிட்டு இருக்கு. ட்ரிப்ஸ் முடிஞ்சத பாக்கலையா? ஐயோ ஐயோ, நான் இங்க நடந்த கலவரத்துல பார்க்கல. ஐயோ, ஏதாவது ஆயிருமா? உதயா, எனக்கு தெரிஞ்சு பிளட் ஏறினதுனால தான் அவனுக்கு லோவா இருக்கும்னு நினைக்கிறேன். மாத்தி விடுங்க. அவன் கத்துறப்போ இந்த ஐவில பிளட் ஏறி இருக்கிறத அவன் பாத்துருக்க மாட்டான். சோ தலங்க. உதயா, நல்ல வேலை கரெக்டான நேரத்துல மாத்தணும், இல்லைன்னா ஏதாவது ப்ராப்ளம் ஆயிருக்கும். இந்த ஐவில பிளட் ஏறது ஒவ்வொருத்தரோட உடம்ப பொறுத்து தான். இவனுக்கு ஏதோ கொஞ்சம் உடம்புல ஸ்ட்ரென்த் இருந்ததுனால அந்த அளவுக்கு அவனை எதுவும் பாதிக்கல. ஸோ இந்த மாதிரி கேர்லெஸ்ஸாக இருக்கக்கூடாது. ஹாஸ்பிட்டல் அந்த மாதிரி நிறைய விஷயம் நடக்கும். இதுல தான் நிறைய இஷ்யூஸ் ஆகுறது. ஃபர்ஸ்ட் ஒன்னும் ஆகாதுல்ல? ஒன்றும் ஆகாது நீ நார்மலாக தான் வாங்கியிருக்கான். இன்னும் கொஞ்சம் நேரத்தில் அவனே கண்ணு முடிப்பான். ஏன்னா நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க, பக்கத்துல இருந்து அவனை பார்த்துக்கோங்க. தயவு செஞ்சு ஐவி செக் பண்ணுங்க. ஆமா, அபி எங்க? அபி டாக்டர் வீட்டுக்கு போயிட்டு வரேன்னு போயிருக்காங்க. சரி ஓகே, நீங்க வேற பார்த்துக்கோங்க, நான் வெளில போறேன். ம். வாங்க வாங்க, ட்ரீட்மெண்ட் பாத்துட்டீங்களா? மூஞ்ச போயிட்டுருவேன். டேய் அபி எங்கடா? அது தெரியலங்கண்ணா. ஒருவேளை அவங்களால தாலியை கழட்ட முடியலன்னு தாலியை கழட்டி எடுத்துட்டு வர வீட்டுக்கு போயிருக்காங்களோ என்னமோ. இங்க பாரு இன்பா, வயசுக்கு தகுந்தாப்புல பேசணும் உனக்கு பல தடவை சொல்லிட்டேன். என்ன நான் வயசுக்கு தகுந்த மாதிரி பேசலாம் தான் நினைக்கிறேன். நீங்களா வாழ்றத பார்த்தா அதை பார்த்து நான் வாழ கத்துக்கலாம்னு நினைச்சிட்டு இருக்கேங்கண்ணா, வேற ஒண்ணும் இல்லைங்க. ஆனா யாரும் வாழ்ற மாதிரியே எனக்கு தெரியலங்கண்ணா. அவங்க என்னன்னா பொசுக்குன்னு தாலியை கழட்டி கொடுக்குறாங்க, இந்த அண்ணி என்னன்னா பொசுக்குன்னு வீட்டுக்கு போறேங்கிறாங்க. ஒண்ணுமே புரியல. அப்ப எனக்கு என்ன தோணும், அப்ப இவங்களால இங்க கழட்டப்புல வீட்டுல போய் கழட்டி எடுத்துட்டு வந்து உங்ககிட்ட குடுக்கலாம் தானே அவங்க பண்ணுவாங்கன்னு எனக்கு தோணும். சொல்லுங்கண்ணா சொல்லுங்க. இங்க பாருன்பா, அவ்வளவுதான் உனக்கு. நான் ரொம்ப பொறுமையா இருக்கேன். என்ன ரொம்பதான் வாய் பேசுற நீ. டேய் இப்ப ஏன்டா அவன் மேல கோபப்பட்டு இருக்க? அவன் சொல்றதுல என்ன தப்பு இருக்கு? ஆமா, என்ன தப்பு இருக்கு? நீ மூடு. மூடிட்டீங்கண்ணா. நீங்க என்னடா பண்ணிட்டு இருக்கீங்க ரெண்டு பேரும்? கொஞ்சமாவது மெச்சூர்டா நடந்துக்கிறீங்களா? சொல்லு. நீங்க ரெண்டு பேரும் எங்களுக்கு அண்ணன் மாதிரி நடந்துக்கிறீங்களா? நீங்க அண்ணனா இருந்தா நாங்க என்ன அப்படி பேச போறோம்? சொல்லு. பெரியவனா இருக்கிற என் அப்பனும் சரியில்லை, சின்னவனா இருக்கிற நீங்களும் சரியில்லை. அப்ப நாங்க யாரு பார்த்து தாண்டா கத்துக்கிறது? நாங்களும் இளைஞர்கள்டா, தெரிஞ்சுக்கோ. ஆமா ஆமா, இளைஞர்கள். சோ நாங்களும் என்னதான் பண்றது சொல்லுடா. இந்த சாக்குல நீங்க ரெண்டு பேரும் சின்ன பையன் சொல்லிக்காதீங்க. என்ன நீங்க ரெண்டு பேருமே எரும மாடு. எரும மாடுங்களா? அழகான பேரு, தேங்க்யூ. நல்லா ஆள் தான் வளர்ந்துருக்கீங்க. என்ன மூளை ஒண்ணு கூட வளரல. எல்லாத்துக்கும் மூளை ஒண்ணுதாங்க இருக்குங்க. நீங்க மட்டும் என்ன 2-3ங்கிறீங்க, உங்களுக்கு மட்டும் 2-3ங்களா? ஆமாமா, கரெக்ட் தாங்க. ஏங்கண்ணா, மூளை வளராம எப்படி தான் டாக்டர் ஆக முடியும் கொஞ்சம் சொல்றீங்களா? அதே மாதிரி மூளை வளராம எப்படி பிசினஸ் மேன் ஆக முடியும் சொல்லுங்க. ஒன்னும் குறைச்சல் இல்ல. அவ எங்கடா போனா? எங்கேயோ போயிட்டு வர பர்சனல்னு சொன்னாங்க. அப்பவே தெரிஞ்சிருச்சு ஒன்னு அவங்க பார்க்க வரலன்னு. டேய் அடா ஆமாங்கண்ணா, அவங்க பர்சனல் கூட தான் நீங்க இல்லீங்களா, அதனாலதாங்க. அப்போ உங்களை பார்க்க வந்திருக்க மாட்டாங்க தானே, அதுதான் சொல்றேன் எங்க அண்ணன். என்னடா அண்ணா, நீ என்கிட்ட வாங்கி கட்டிட்டு போற அண்ணா? நீங்க என்ன எவ்வளவு கேவலமா வேணாலும் திட்டுங்க, அவங்க அப்படிதான் சொல்லிட்டு போனாங்க. ஏதோ பர்சனல் ஒர்க்கு, அதை நான் முடிச்சுட்டு வர்றதுக்கு 2 மணி நேரம் ஆகும்னு சொல்லிட்டு போனாங்க. அவ்வளவுதாங்க சொல்லிட்டு போனாங்க. அது மட்டும் இல்லாம அவங்க ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணாம இருந்தாங்கல்ல, சோ அதையும் நான் ஃப்ரெஷ்அப் ஆயிட்டு அப்படியே ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு நான் வந்துறேன்னு சொல்லிட்டு தான் போனாங்க. அது கூட போயிருந்திருக்கலாம் மேபி. சரி அவங்களும் ஃப்ரெஷ் ஆகிட்டு வரட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்க அனுப்பி வச்சோம். என்ன அதுவும் உதயானன்னா பாரதி அண்ணி பாத்துக்குவாங்க அப்படின்னு சொல்லி தான் அவங்க கிளம்புனாங்க. சொல்லிட்டு தான் போனாங்க. என்னமோ. ஏய் எங்க போன? ஏன் எங்க போனியா? ஏன் இப்ப ஏன் என்ன மரியாதை இல்லாம பேசிட்டு இருக்க? கால் மீ அபி டாக்டர். இதுக்கு ஒன்னும் குறைச்சல் இல்ல. சரி ஓகே,
நான் ஏன்னு கூப்பிடும் போது கூட உங்ககிட்ட உரிமையா சண்டை போட்டுப்பேன். இப்போ உங்ககிட்ட உரிமையா தான் நான் கேக்குறேன். ஒரு டாக்டரா இருந்துட்டு ஒரு பேஷண்ட தனியா விட்டுட்டு போயிருக்கே, இது கரெக்டா? ஏன் நீ டாக்டரா இருந்துட்டு ஓ அண்ணன் தான் பேஷண்ட் தெரிஞ்சு நீ தனியா விட்டுட்டு போயிருக்க, இது கரெக்டா? ரைட்ரா. அடுத்த சம்பவம். கரெக்டான கேள்வி. இவன் கேக்குற கேள்விக்கு இவன் பேசுற பேச்சு கரெக்டான கவுண்டர் அண்டியால மட்டும் தான் கொடுக்க முடியும். அப்பயும் சரி இப்பயும் சரி. இங்க பாரு, நான் உனக்கு முன்னாடியே போயிட்டேன். இங்க பாரு, நான் இந்த பக்கமா போயிட்டேன். ரைட்ரா, வாடா சண்டை என்ஜாய் பண்ணுவோம். செம்ம என்டர்டைன்மெண்டா இருக்குல்ல. கூட பாப்கார்ன் இருந்தா நல்லா இருக்கும்ல. சச்சா, இப்போதைக்கு வேணாம். சண்டை கொஞ்சம் பீக்ல போகும்போது அதை பத்தி யோசிப்போம். இங்க பாரு, தேவையில்லாம நீ விட்டுட்டு போனதுனால அவனுக்கு ஹார்விக் பதிலா பிளட் ஏறிடுச்சு. ஏற்கனவே அவன் ரொம்ப அனிமிக்கா இருக்கான், ரொம்ப அவன் லோவா இருக்கான். அது உனக்கே தெரியும்ல, நீ தானே ட்ரீட்மெண்ட் பாக்குற. அப்படி இருக்கும்போது இப்ப ஹெவி பிளட் லாஸ் ஆயிடுச்சு. இப்ப என்ன பண்றது? அவனுக்கு ஏதாவது ஒண்ணு ஆச்சுன்னா நீ அடி பதில் சொல்லுவ? ஒரு சொட்டு ரத்தமும் பேஷண்ட்டுக்கு எவ்வளவு முக்கியம்னு ஒரு டாக்டருக்கு தெரியாதா? சொல்லு. ஒரு சொட்டு ரத்தமும் உன் ஃபேமிலில கிரிமினலா தான் இருக்கீங்க என்ன? அதுல பாதி கிரிமினல் ரத்தம் வெளியே போச்சுன்னு சந்தோஷப்பட்டுக்கோ. வெரி குட். புது ரத்தம் ஃப்ரெஷ்ஷா ஏத்திக்கலாம். இங்க பாரு, என் அண்ணன் உடம்புல இருந்து பிளட் போடுறது உனக்கு என்ன காமெடியா இருக்கா? இங்க பாரு, உன் அண்ணன் கொழுப்பு எடுத்து போய் சண்டை போட்டிருப்பான். அந்த பொண்ணை கடுப்பேத்திருப்பான். அது எப்படி உனக்கு தெரியும்? தேவையில்லாம எதுக்கு ஐவில பிளட் ஏறி இருக்க போது? நீ ஒரு டாக்டர் தானே, இத கூட உன்னால கணிக்க முடியாதா? அதுவும் சீஃப் டாக்டர். சொல்லுங்க. நிக்கிறானே உன் தம்பி இன்பா, அவங்கிட்ட சொல்லிட்டு தான் போனேன். பாத்துக்கோங்க, ஐவில மெயினா பிளட் ஏறிடவே கூடாதுன்னு சொல்லிட்டு தான் போட கட்டன்றிட்டா. ஆமாவா இல்லையா கேளு பார்க்கலாம். ஐயோ டே வாட ஓடிடலாம். டாக்டர் டாக்டர் உங்களுக்கு தான் எல்லாமே தெரியல டாக்டர். டாக்டர் நீங்க பாருங்க டாக்டர், உங்களுக்கு தான் எல்லாமே தெரியும்ல டாக்டர். என்ன சொன்ன? நான் தான் டாக்டர், எனக்கு எல்லாமே தெரியும். இப்ப சொல்லுங்க டாக்டர், இப்ப சொல்லுங்க. பாரதிக்கே சொல்லிட்டு தான் வந்தேன். ஸோ அப்படி இருக்கும்போது பாரதி கேர்லெஸ்ஸா இருக்கிறதுக்கு சான்ஸே இல்லை. எனக்கு தெரிஞ்ச என்னோட கெஸ் படி அவர் கண்ணு முழிச்சிருப்பாரு. கண்ணு முழிச்சு பாரதி கிட்ட சண்டை போட்டிருப்பாரு. சண்டை பெருசா இருக்கும். அந்த கேப்ல ஐவில பிளட் ஏறினதை 2 பேருமே கவனிச்சிருக்க மாட்டாங்க. எப்பறம் அவங்க பார்க்காமலே சொல்றாங்க? இவனுக்கு கூட குடும்பம் நடத்தி இவனுக்கு என்னென்ன பண்ணுவானுங்கன்னு தெரிஞ்சு வச்சிருக்காங்கடா. பக்கா ஒய்ஃப் மெட்டீரியல்ரா. அப்படியே இருந்தாலும் நீ போற அப்படின்னா என்கிட்ட சொல்லிருக்க வேண்டியதானே? நாங்க இருந்து தொலைச்சிருப்பேன்ல. இவ்வளவு தூரம் நடந்திருக்குமா? அப்படி இல்ல நான் தான் ஃபர்ஸ்ட் போயிட்டு வருவேன் அப்படின்னா நீங்க இருடான்னு சொல்லியிருந்தா கூட நான் இருந்திருப்பேன்ல. அதை விட்டுட்டு எதுக்கு நான் கிளம்புறதுக்கு அப்புறம் கிளம்பி போனேன்? அப்போ இதுல இருந்து என்ன தெரியுது உன் மனசுல? அப்போ என் குடும்பத்தை அழிக்கலாம்னு பிளான் பண்ற அப்படித்தானே? வாவ், அதே அடி சும்மா பொழிச்சுடு. இவங்க 2 பேரும் சொல்லி வச்சு செய்யறாங்களாடா? என்னடா? ஐயோ, நேத்து பெரிய அண்ணி இன்னைக்கு சின்ன அண்ணி. ஐயோப்பா, சும்மா பொழிச்சுன்னு விழுந்துச்சுடா. என்னடா நினைச்சிட்டு இருக்க? உன் கெரியர் என்னால போச்சுங்கற, உன் குடும்பத்தை நான் அழிக்கிறேங்கற. அழிக்கிற என்ன எதுக்கு கூட வச்சு சுத்துற? சொல்லு. மொரியாத சொல்லிட்டேன். இதுக்கு அப்புறம் என்ன கூப்பிட்டா அவ்வளவுதான் பாத்துக்கோ. நீயாச்சும் அண்ணனாச்சும் குடும்பமாச்சு என்னமா பண்ணுங்க. முடிஞ்சா அவனை காப்பாத்திக்கலாம், போய் தரையிட்டோம். இனிமே என்ன டிஸ்டர்ப் பண்ணா அவ்வளவுதான் பாத்துக்கோ. போடா. அண்ணி போகாதீங்க. ஏய் இங்க பாருடி, இருந்தலடி. என் அண்ணனுக்கு ட்ரீட்மெண்ட் பார்த்தல, மரியாதையா அவனை முழுசா காப்பாத்தி கொடுத்துட்டு போ. ஏன் உனக்கு காப்பாத்த தெரியாதா? நீ ஒரு சீஃப் டாக்டர் தானே, படிச்ச டாக்டர் தானே, அரியர் வச்சு ஏதாவது பாஸ் பண்ணி உள்ள வந்தியா? சொல்லு. நல்லா படிப்ப, என்ன விட சூப்பராவே படிப்ப நீ. அப்படி இருக்கும்போது உனக்கு தான் எல்லாமே தெரியும்ல. ஹாஸ்பிட்டலோட சீஃப் டாக்டரா வேற இருக்க. உன் அண்ணனை முடிஞ்சா நீயே காப்பாத்திக்கோன்னு. இதுக்கு மேல என் உதவி கேட்டு அவ்வளவுதான் பாத்துக்கோ. பாரு, அவனுக்கு ட்ரீட்மெண்ட் முடியற வரைக்கும் நீங்க தான் இருக்கணும். இவனுக்கு தான் எல்லாம் தெரியும்லடா. அவன் சொன்ன மாதிரி சீஃப் டாக்டர். நான் ஒரு வளர்ந்து வரும் டாக்டர். எதிர்காலத்துல நான் ஒரு டாக்டர். எங்க 2 பேத்துக்கு தெரியாத ஒரு வைத்தியமா அப்படி எனக்கு தெரிஞ்சிட போகுது. சொல்லு பாக்கலாம். அதுவும் நான் ஒரு டாக்டர்டா. நான் ஒரு டாக்டர், எனக்கு எல்லாமே தெரியும்டா. நான் ஒரு டாக்டர். நீ மூடு என்ன? அபியனுக்கு தெரியும்ல, அவன் இருக்க வைக்கல. இந்த கேப்ல அபியனி கூட அவன் சேர்ந்துடலான்னு இருக்க வைக்கிறான். எனக்கு என்னமோ அப்படிதான் தோணுது. கரெக்ட் தான். என்ன அப்பட்டமா நம்மளுக்கே தெரியுது. இங்க பாருடி, நீ ஒரு டாக்டர், அதுக்கும் மேல நீ ஹாஸ்பிட்டல்ல வேலை பார்த்துட்டு இருக்க. ஹாஸ்பிட்டல் கான்ட்ராக்ட்ல சைன் பண்ணிருக்க. அதை நீ மறந்துடாத என்ன? அந்த கான்ட்ராக்ட் படி இந்த ஹாஸ்பிட்டல் ரிலேட்டடா நீ எங்க போய் ஒர்க் பண்ணாலும் ஒர்க் பண்ணி தான் ஆகணும். அதுவும் ஒரு சீஃப் டாக்டர் அசிஸ்டன்ட் சீஃப் டாக்டருக்கு அசைன் பண்ற ஒர்க்க கண்டிப்பா பண்ணி தான் ஆகணும் என்ன? ஆனா இது ஒண்ணு ஹாஸ்பிட்டல் இல்லையே. இங்க பாரு, இது ஹாஸ்பிட்டல்ல இருந்த ஒரு பேஷண்ட் தான் என்ன? நீ அண்ணனை பேஷண்டாவே நினைச்சுக்கோ என்ன? சோ இந்த கேஸ ஃபர்ஸ்ட் நீ தான் அட்டெண்ட் பண்ண. அப்படி இருக்கும்போது பாதியிலே விட்டுட்டு போற இந்த கேஸ பேஷண்ட் பிளாக்ல டைப் பண்ணிருக்க, மறந்துடாத. சோ அவர் குணமாகற வரைக்கும் நீ தான் இருந்து முடிச்சு கொடுக்கணும். இடையில பேஷண்ட் பிளாக்ல டாக்டர் பேர்லாம் மாத்தி போட முடியாது. தெரியும் ஹாஸ்பிட்டல் ரூல்ஸ். தெரியாம தான் வந்து என்ன ஒன்னே போட்டுருவேன். ஒழுங்கு மரியாதை எங்க அண்ணனை காப்பாத்தி கொடுத்துட்டு போடி. அப்படிலாம் முடிச்சு கொடுக்க முடியாதுடா. நீ கான்ட்ராக்டை வச்சு போலீஸ் கம்ப்ளைண்ட் கூட கொடுத்துக்கோ. பேஷண்ட் பிளாக்ல டாக்டர் பேரை மாத்த முடியாது. நான் அதை மாத்திக்குவேன் என்ன? அதை பத்தி நீ ஒன்னும் கவலைப்பட தேவையில்ல. நான் முடிச்சு தர மாட்டேன். என் கையை விடு, கையை விடு.
என்ன பண்றாரு? இங்க பாரபி, என் அண்ணனை காப்பாத்தி கொடுத்துட்டு போறியா? அட நாசமா போறானே. பொண்டாட்டிக்கிட்ட இருந்து ஒரு விஷயம் என்னன்னா காலில் தான் விழுகிடும் போல பொசுக்கிற காலில் விழுந்துட்டா கையதான பிடிச்சிருக்கான். டே அண்ணா பையா, புருஷன் பொண்டாட்டி உறவுக்குள்ள கைய பிடிக்கிறது காலை பிடிக்கிறதுக்கு சமம், தெரிஞ்சு வச்சுக்கோ. என்ன ஓகேவா? ஓ, அப்ப நார்மலா கை பிடிச்சாலும் நம்ம காலை பிடிக்கிறதுக்கு சமம் தானா? நான் தெரியாம பேசிட்டேன், தயவு செஞ்சு காப்பாத்தி கொடுத்துட்டு போறியா? அது அந்த மரியாதையோட நடந்துக்கிட்டேன்னா இருந்து வைத்தியம் பார்ப்பேன். என்ன தேவையில்லாம ஆட்டிடியூட் காமிச்சேன்னு வையே, என்னோட ஆட்டிடியூட நீ பார்க்க வேண்டியது இருக்கும். என் ஆட்டிடியூட் எப்படி இருக்குன்னு உனக்கு தெரியும்ல. அப்படியே 15 வருஷம் பேக்ல போ, உனக்கு எல்லாம் தெரியும். தெரியாதா? எனக்கு எல்லாமே தெரியும். என்னடா பேசுறவன்? அது புருஷன் பொண்டாட்டி ஸ்பீச் எது கொட்டி கேட்கிற நாய் மூட்டு நில்லு. இங்க பாரு, வேறுக்குன்னு உன் மேல நான் கொல்ல வெறியில இருக்கேன். என்ன அதை விட்டுட்டு என் அண்ணனுக்கு இப்படி ஆயிடுச்சு, என் தம்பிக்கு இப்படி ஆயிடுச்சு, என் கரியர் போச்சு, இது எல்லாத்துக்கும் நீ தான் காரணம், அப்படி இப்படி ஏதாவது சொல்லிட்டு இருந்த ஒரேடியே ஒன்னே அழிச்சிட்டு நான் போயிட்டே இருப்பேன். என்ன எப்பா செஞ்சாலும் செய்வாவ, சரியான ராட்சசி. இப்ப என்ன பண்ணணுங்கிற? அவன் பிசிக்கலா ஓகே, பட் மென்டலியா அவனை நம்ம செக் பண்ணணும்ல. ஸோ அவனோட மனநிலைமை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கணும். நீ சைக்காலஜி படிச்சிருக்கிறதுனால உன்னால ஓரளவுக்கு கெஸ் பண்ண முடியும். அதனாலதான், ஏன்னா இப்ப நடந்த பிரச்சனையில பாரதி அண்ணி தாடி கழட்டி அண்ணன் கிட்ட கொடுத்துருக்காங்க. அதனாலதான் அவன் எமோஷனல் ஆகியிருக்கான். நான் பிபி செக் பண்ண வரைக்கும் அவன் எல்லாத்துலயும் கரெக்டா தான் இருக்கான், ஒரு ப்ராப்ளம் இல்லை. ஹெல்த்தியா அவன் ஓகே தான், பட் மென்டலி அவன் அப்நார்மலா தான் இருக்கான். எனது தாலியை கழட்டி கொடுத்தாங்களா? ஆமா பீமா, 15 வருஷம் நீ என்னை பிரிஞ்சிருந்தாலும் நான் கட்டின தாலியை கழட்டி கொடுக்க உனக்கு மனசு வரல. ஆனா பாரதி நீ பாத்தியா, எத்தனை வருஷம் பிரிஞ்சிருந்தாங்கன்னு தெரியல, ஆனா தாலி கழட்டி அண்ணங்கிட்ட கொடுத்துட்டாங்க. பாத்தியா உதய அண்ணன் மனசு எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கும். ஆமா, இது கூட நல்ல பனிஷ்மெண்ட் தான். ஓ, அப்ப கழட்டி கொடுத்து அவர் ஃபீல் பண்ணாரா? பேசாம நானும் ஏய் நீ எதுக்கு இப்ப தாலி பாக்குற? விட்டா செத்துருவா போலடா. பாரு, ஃபீல் பண்றதுக்கு 1000 வழி இருக்கு. என்ன அதை விட்டுட்டு இதை வச்சு யாராவது ஃபீல் பண்ணுவாங்க? சொல்லு பாப்போம். இல்ல, யோசிக்கிறேன். அப்படி கழட்டி கொடுத்துட்டா மனசுல பாதிக்கப்படுவாங்களோ? இன்னைக்குதான் தெரியுது. அப்படி இல்ல பி, அண்ணி ஏதோ கோவத்துல தேவையெல்லாம் பண்ணிட்டாங்க, ஆனா திரும்ப எடுத்து கட்டிக்குவாங்கன்னு எங்க அண்ணன் கட்டி விடுவா. நீ வேணா பாரு, அவங்க சும்மா தாலியை கழட்டி கழட்டி போட்டு விளையாண்டு பாக்குறாங்க. அண்ணா கவனித்தீர்களா? தாலியை கழட்டி கழட்டி போட்டு விளையாண்டு பார்த்தாங்களோ? இவனுங்க வாழ்க்கையில தான் தாலிங்கிறது ஒரு விளையாட்டு பொருள் ஆயிடுச்சு. அதான் பாரு, என் பொண்டாட்டியும் தாலி கழட்டினான்னு வச்சுக்கோங்க, அன்னைக்கு அவங்க ஆத்த வீட்டுக்கு போடி, உங்க ஆத்த வீட்டுக்கு அனுப்பி விட்டுற பத்துக்கோ. ராத்திரி என்ன பண்ணுவீங்க சொல்லுங்க வைக்கலாம். வேறு கல்யாணம் பண்ற வரைக்கும் தான் நம்ம, கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் பொண்டாட்டியே கண்கட்ட தெய்வம்னு வாழணும். சரியா? கத்துக்கோ, இவனுங்களை பார்த்து கத்துக்கோ. பார்க்கதானே போன, நீ அப்படிதானே இருப்ப. நாளா கல்யாணம் பண்ண மாட்டேன், சட்ட சுத்தி போ. பாரு, தேவையில்லாம இதை பண்ண அவ்வளவுதான் பாத்துக்கோ. சரி, ஓகே, யோசனை நல்லாதான் இருக்கு. தேவைப்பட்டா ஒரு நாள் பண்ணலாம். அபிமா, உனக்கு என் மேல பாசம் இருக்கோ இல்லையோ, ஆனா இருந்தாலும் தாலிக்கு மரியாதை கொடுத்து அந்த தாலியை வச்சிருக்க பத்தியா? அந்த இடத்துல என் அபி வசந்துட்டான், எவ்வளவோ வசந்துட்டான். அண்ணி கொஞ்சம் டவுன் தான் இந்த விஷயத்துல. என்ன இங்க பாரு, இப்ப நீ தேவையில்லாம அந்த இடத்துல சென்டிமெண்ட் கிரியேட் பண்ணிட்டு இருக்க. என்ன இதுக்கெல்லாம் நான் ஆளாக முடியாது. உன் பேச்சுக்கலாம் மயங்கர அபி நான் கிடையாது. அதெல்லாம் 15 வருஷத்துக்கு முன்னாடியே செத்து போச்சு. அப்படி பல்லடிச்சுக்கிட்டே வருவியே அபி அப்படின்னு என் பின்னாடி. அப்போ ஒரு பேச்ச பேசி ஆளை மயக்கி நீ நினைக்கிறதெல்லாம் சாதிச்சிருவேன். அதெல்லாம் இப்ப என்கிட்ட வேலைக்கு ஆகாதுன்னு. ஓ, என் பேச்சுக்கு அப்ப நீ மயங்க மாட்டேன்? மயங்க மாட்டேன். எங்க என் கண்ணை பார்த்து சொல்லு. டார்வி கிட்ட முண்டோம், மயங்க மாட்டேன். பாரபிமா, என்னை பார்த்து உனக்கு பாவமா இல்ல? பாரபி, உள்ள கோவப்படக்கூடாதுன்னா, என் கூடவே இருப்பியா, எனக்கு சப்போர்ட் பண்ணுவியா, ஆனா நீ என்ன லவ் பண்ண தேவையில்ல. நீ என் கூடவே இருப்பியா, என்ன பத்திரமா பாத்துப்பியா, ஆனா நீ என்ன லவ் பண்ண தேவையில்ல. அப்படி நான் மறுபடியும் சொல்றேன், நீ என் கூடவே இருப்பியா, என்ன பத்திரமா பாத்துப்பியா, ஆனா நீங்க அவனை லவ் பண்ண தேவையில்ல. அண்ணி பாக்குறாங்க, வாட ஓடிடலாம். பாரபி அண்ணனை பத்திரமா பாத்துக்கணும்னு எங்க அம்மாக்காக. மூஞ்சி கைவிடா. மயக்கம் தெரிஞ்சிருச்சு போல. மயக்கம் தெளிஞ்சதெல்லாம் ஓகே, ஆனா இப்ப எந்திரிச்சு என்ன கத்து போறாருன்னு தெரியல. கத்துவான் தான், ஆனா என்ன பண்றதுன்னு தெரியல. இவங்க தாலி கழட்டி கொடுக்குற அளவுக்கு போவாங்கன்னு எனக்கு தெரியாது. எப்படியும் இப்ப வீட 2 ஆக்க போறான், அது மட்டும் நல்லா தெரியும். சரி, ஓகே, வா வெளியே போலாம். எதுக்கு போய் நான் வெளில கூப்பிடுற? இருட்டிருச்சு என்னாலாம். ஆமா ஆமா, நீ இருட்ட பார்த்து பயப்படுற வந்தா இல்லையா? நைட்ல நீ வெளியில வரமாட்டல்ல, நம்ம வெளியே போனதே இல்ல இல்லையா? இல்ல, அது நான் சொன்னா கேப்பே கேட்க மாட்டியா? வா வெளியே போலாங்கறேன்ல. எதுக்குடி? கார்த்தி இன்பா, நீங்க 2 பேரும் வீட்டுக்கு போலையா? நாங்க எதுக்கு நீ வீட்டுக்கு போகணும்? நேத்துல இருந்து உசுர கொடுத்து இங்க வேலை பார்த்துட்டு இருக்கோம். பாருங்க, பிசினஸ் விட்டுட்டு வந்துட்டான், அதாவது நாசமா போட்டு விட்டுட்டு வந்து உட்காந்துட்டு இருக்கான். யாங்க எதுக்கு நீ வீட்டுக்கு போகணும் சொல்லுங்க? நீங்க 2 பேரும் இங்க இருந்து உசுர கொடுத்தது போதும். என்ன, நீ வீட்டுக்கு போயிட்டு ரெஃப்ரெஷ் ஆயிட்டு உன் அண்ணனுக்கு ட்ரெஸ் எடுத்துட்டு வா. இதுக்கப்புறம் உன் அண்ணன் இங்க இருந்து வரமாட்டாரு. கார்த்தி, நீ வீட்டுக்கு போயிட்டு உன் அப்பா அடுத்த கட்ட பிளான் என்ன போட்டிருக்காருன்னு கேட்டுட்டு வா.
அண்ணி எங்க அப்பா எப்படியும் எதையும் சொல்ல மாட்டாரு. சொல்லலைனாலும் இருந்து கேட்டு வாங்கிட்டு வா. ஏன் கார்த்திக் இப்படி இருக்கீங்க? நீங்க எவ்வளவு பெரிய பிசினஸ் மேன், நீங்க ஏன் இப்படி இருக்கீங்க? இன்பா கூட சேராதீங்கன்னு உங்ககிட்ட பல தடவை நான் சொல்லிட்டேன். அண்ணி என்னைய பார்த்து அந்த வார்த்தையை சொன்னீங்க? உங்களை பார்த்து தான் இன்பா சொல்றேன். உங்க கூட தயவு செஞ்சு கார்த்தியை சேர விடாதீங்க. 2 பேரும் சேர்ந்து ஒண்ணா இருக்காதீங்க. கார்த்திக் ஒரு பிசினஸ் மேன், சோ தேவையில்லாம அவரை கன்ஃபியூஸ் பண்ணி விடாதீங்க. ஓகே, உங்க கூட சேர்ந்ததுல இருந்து அவர் பேசுறதே சரி கிடையாது. என்ன பேச்சுக்கு பேச்சு கவுண்டர். இந்த வேலையை நீங்க தான் செய்வீங்க. சரிங்க நீ. இப்ப நாங்க 2 பேரும் என்ன பண்ணணும் மட்டும் சொல்லுங்க. நீ என்னன்னா என்ன நீ போ, நீ சொல்லுங்க. நீ நீங்க எல்லாவும் நிக்க வேணாம், என்னையாவும் நிக்க வேணாம். இங்க பாருன்பா, நீ வீட்டுக்கு போயிட்டு உங்க அண்ணனுக்கு ட்ரெஸ் எடுத்துட்டு உங்க அம்மா கூட இருந்துட்டு காலையில வா. சரிங்க நீ. அண்ணி சொல்லிட்டா மறு பேச்சு இல்லவே இல்லைங்க நீ. ஆகறதுல இல்லைங்க. கார்த்தி, நீ வீட்டுக்கு போய் உங்க அப்பா என்ன அடுத்து என்ன பிளான் போட்டு வச்சிருக்கான்னு தயவு செய்து ஒட்டு நின்று கேட்டுட்டு வா. என்ன, நீ போய் அவர்கிட்ட டைரக்டா கேட்டு ஃபைட் எல்லாம் பண்ணி அவருக்கு தெரிய வச்சிடாத. எப்படியாவது ட்ரை பண்ற நீ. எனக்கு அவரை பார்த்தாலே கோங்கோமா வருது. அப்படியே ஆவேசம் பொங்குது. ஆத்திரமா வருது நீ. கார்த்திக், சரிங்க. உங்க வார்த்தைக்கு நான் மரியாதை கொடுத்து போறேங்க நீ. போறேன். எங்க அப்பாவோட அடுத்த பிளான் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு வர்றேன் நீ. காலையில வர பாருங்க. டேய், இப்ப எதுக்கு நம்மள வீட்டுக்கு அனுப்புறாங்க? உனக்கும் தெரியும் எனக்கும் தெரியும். நம்ம 2 பேர் பேசுற டாபிக் அது. முட்டு வா போலாம். சரிங்க நீ, நாங்க கிளம்புறோம். நீ இங்க பார்த்து பத்திரமா இருங்க. என்ன? போங்க தம்பி, போங்க. டேய், என்ன விட்டு ஏன்டா போறீங்க? நீங்க எல்லாம் நான் எப்படி இருப்பேன்? அதுவும் இந்த ராஜஸ் கிட்ட என்ன தனியா கோர்த்து விட்டு போறீங்களடா. நியாயமா இருக்கடா உங்களுக்கு இதெல்லாம். நான் நடிப்பு போதீங்கண்ணா, ப்ளீஸுங்கண்ணா, பச்சையா தெரியுதுங்கண்ணா. நான் ரெஸ்ட் ரூம் போயிட்டு வரேன், பேசிட்டு இருங்க. டேய், என்னடா நீங்க கொஞ்சம் உங்க வாயை மூட்டு கம்முன்னு இருக்கீங்களா? டேய் தம்பிங்களா, நீங்க தப்பா நினைச்சிட்டு இருக்கீங்க. அண்ணா நாங்க தப்பா மட்டும் தான் நினைக்கிறோம். அது உங்களுக்கும் தெரியுது, எங்களுக்கும் தெரியுது. அப்படி இருக்கும்போது நாங்க வீட்டுக்கு போயிட்டு வரோம். இதுக்கு மேல நாங்க இங்க இருந்தாலும் அண்ணி கழுத்தை பிடிச்சி வெளியே தெரியுவாங்க. சோ நாங்களே மூடிட்டு கிளம்புறோம். உங்களுக்கு நேத்துல இருந்து நாங்க உசுர கொடுத்து வேலை பார்த்தது கடைசியில வெளியே போடா நாயேன்னு சொல்லாம சொல்லி அனுப்புறீங்கல்ல, வச்சுக்கிறோம். ஏ அப்படிலாம் இல்லடா, நம்ம குடும்ப சாபத்தை நான் போக்கலான்னு அதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கடா. ஆனா நீங்க அதுக்கு வழியே தர மாட்டீங்கடா. ஏய், இப்ப இந்த வார்த்தையை சொன்னீங்கடா, இப்ப இந்த செகண்ட் வந்து இந்த வார்த்தைக்கு நான் வெளியே போறேன்டா. வாடா இன்ப போலாம். குடும்ப சாபத்தை எப்படியாவது நிக்கிறீங்கடா. டேய், நீ சரியில்லடா. குடும்ப சாபத்தை பத்தி மட்டும் தான் பேசிட்டு இருக்க. அவனை நம்பி குடும்ப சாபத்தை நீக்குன்னு நீ சொல்லாத. உள்ள படுத்திருக்கானே அவன் கூட குடும்ப சாபத்தை நீக்குவான். ஆனா இவன் நீக்கிறதுக்கு சான்ஸே இல்ல. பாருங்கபா, நீ இப்படியேதான் பேசிட்டு இருக்க. அண்ணா நீங்க இப்படியேதான் சொல்றீங்க. நான் பேசுறது பூரா உண்மைங்க. சோ அப்படி இருக்கும்போது குடும்ப சாபத்தை நீக்கிறதுக்குலாம் நீங்க சரிப்பட்டு வர மாட்டீங்க. வேணா நம்ம உதய அண்ணா நீக்கலாம், அதுக்கு வேணா சான்ஸ் இருக்கு. 2 பேரும் மரியாதை கிளம்புடா. என் பொண்டாடி என்னடா சொல்றது? நான் சொல்றேன், வெளியே போங்க 2 பேரும். ஐயோ கிராசங்களா, கரெக்டா? சரி, வெளில போலாமா? உன் தம்பிங்க அனுப்பியாச்சு, போலாமா? ஏய், இப்ப எதுக்கு நீ என்ன வெளில கூப்பிடுற? அவனுங்க துரத்தி விடுற. அவனுங்க தப்பா நினைச்சிட்டு போறானுங்க. உனக்கு ஏதாவது புரிஞ்சுதா என்ன? எனக்கு வேற வெக்கமா வருது. ஏ, நீ இப்ப என்ன நினைச்சிட்டு இருக்க? என்ன நினைக்கிறேன்னா, அண்ணன் இப்படி சீரியஸா ட்ரீட்மெண்ட் பார்த்துட்டு இருக்கோம் 2 பேரும். இந்த நிலைமையில நம்ம இப்படி எல்லாம் பண்றது தப்பு இல்லையா? அதெல்லாம் இதுக்கெல்லாம் ஒரு நேரம் காலம் இருக்கு. நம்ம அப்பா பாத்துக்கலாம். அதெல்லாம் என்னதான் புருஷன் முண்டாட்டியா இருந்தாலும் அதுக்குன்னு ஒரு நேரம் காலம் இருக்குல்ல. இங்க பார் சத்யன், உன் மேல கொஞ்சமாவது மரியாதை வச்சிருக்கேன். அந்த மரியாதையும் கேவலமாக்கிறாத என்ன? ஆமாடி, மரியாதை வச்சு கிழிச்ச. அடிக்கிற, உதைக்கிற, திட்டுற, பேசுற. அப்படி இருக்கும்போது மரியாதை எங்கடி வாழ்ந்துட்டு இருக்கு? மரியாதை பத்தி பேசுறா. இப்ப நீ வெளியே வரியா இல்ல நான் போட்டுமா? இல்ல வரேன். வா போலாம். வா. நான் அப்படி பாக்குறேன். ஒரு கொஸ்டின் கேட்கவா? இல்ல, நான் பார்க்க கூடாதுன்னு தானே, ஐ மீன் உன் கழுத்துல கிடக்கிற தாலியை நான் பார்க்க கூடாது அப்படின்ற ரீசனுக்காக தானே ஃபுல் நெக் வச்சு பிளவுஸ் போட்டுட்டு வந்தேன். அப்படிலாம் இல்லையே. பொய் சொல்லாத. என்ன பொய் சொன்னா அதை நான் கண்டுபிடிச்சிருவேன். ஆமா தானே? சரி, ஓகே. இதில் என்ன இருக்கு? ஆமாம், அதான் இப்போ தாலி போட்டிருக்கேன்னு உனக்கு தெரிஞ்சிச்சுல்ல. இதுக்கப்புறம் எதுக்கு நான் ஃபுல் நெக் வச்சு ப்ளவுஸ் போடணும்? அதனால தான் நான் எப்பயும் போல நார்மலா. தெரியும், அதான் இன்னைக்கு கண்டுபிடிச்சேன். சரி, ஓகே. வெளியே இங்கே உட்காரணுமா? ஆமாம், இங்கே உட்காரத வெளியே கூப்பிட்டு வந்தேன். வா, வெளியே போகலாம். சரி வா. இப்போ ஏன்டி வெளியே கூப்பிட்டு வந்தேன்னா? இல்லை, புருஷன் பொண்டாட்டிக்குள்ள ஒரு பெரிய சண்டை நடக்குது. அந்த சண்டை ரொம்ப அதிகமாக ஒரு எக்ஸ்ட்ரீம் லெவலுக்கு போகுது அப்படின்னா அவங்கள தனியாக விட்டாலே போதும், அவங்களே சமாதானம் ஆகிடுவாங்க. பஞ்சாயத்து பண்ணுறேன்னு யாராவது நடுவில் போனாதான் அந்த பஞ்சாயத்து பெருசாகும். ஸோ அப்படி இருக்கும்போது அவங்க 2 பேர் தனியாக இருந்தால் அந்த பிரச்சனை ஸ்மூத்தாக சரியாகும். அதுவும் இப்போ அவங்க ஒரு வீடு அப்படி ஒரு சுச்சுவேஷனில் இருக்காங்க. அவங்க 2 பேர் பேசி ஒரு முடிவுக்கு வரட்டும். ஹாஸ்பிட்டலில் பேசிகிட்டு இருக்கும்போது கூட இவ்வளோ நாளாக அவங்களுக்கு ஒரு சொல்யூஷன் கிடச்சிருக்காது. ஸோ வீட்டில் இருந்து பேசும்போது அவங்களுக்கு இங்கே யாருமே இல்லைங்கிறது தோணும். ஸோ
இப்போ எப்படியும் அவர் பாரதியை கேர் பண்ணுவார். அவர் தான் எந்திரிச்சு நடக்க ஆரம்பிச்சிட்டார்ல. ஏன்னா பாரதியால் நடக்க முடியாது, அது அவருக்கும் தெரியும். ஸோ இப்போ உதயாவுக்கும் உடம்பு முடியல, பாரதி கேர் பண்ணுவாங்க. 2 பேத்துக்குள்ளேயும் ஒரு கெமிஸ்ட்ரி இருக்கும். ஸோ அந்த கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட் ஆகணும் அப்படின்னா 3வது மனுஷங்க நம்ம டிஸ்டர்பன்ஸ் அங்கே இருக்கக்கூடாது. அதனால தான் நான் வெளியே கூட்டிகிட்டு வந்தேன். எப்படியும் அவங்க 2 பேர் சண்டையும் முடிஞ்சிடும். ஸோ இப்போ நம்ம ஸ்பேஸ் கொடுக்கும்போது மேபி அவங்க 2 பேர் ஏதாவது பேசலாம், இல்லை பர்சனலாக அவங்க 2 பேத்துக்குள்ளே ஏதாவது கனெக்ஷன் இருக்கலாம். கொஞ்சம் ஃபீஸ்ஃபுல்லாக அவங்க இருப்பாங்க. எப்படியும் நம்மளாம் அங்கே இருக்கோன்னு ஓரளவுக்கு அவரால் கெஸ் பண்ண முடியும். ஐ மீன் நம்மனா நம்ம இல்லை, பாரதி என்ன சொல்லி ரீசன் வச்சுருக்காங்களோ அந்த ரீசன் அவர் நினச்சிட்டு இருக்கலாம். ஸோ நம்ம அந்த இடத்துல எந்த டிஸ்டர்பன்ஸாக இருக்குன்னு தான் நான் வெளியே வந்தேன். புரிஞ்சுதா? அப்போலேருந்து இப்போ வரைக்கும் நீ மாறவே இல்லை. எந்த விஷயத்தில் என்னை நான் மாற்றிக்கிட்டாலும் இந்த விஷயத்தில் என்னால் என்னை மாற்றிக்க முடியாது. ஏய், என்ன எந்திரிச்சு நிற்கிற? ஏதாவது ஹெல்ப் வேணுமா? யாரோட ஹெல்ப் எனக்கு தேவையில்லை. எதுக்கு ஐவியை பிடிக்கிட்டு வந்திருக்க? ரத்தம் வருது பாரு. வந்தா வந்துட்டு போகுது. அவ இதயத்தையே குத்தி ரத்தம் வர வைக்கிறா. இப்ப கையில வர ரத்தம் தான் பெருசா தெரியுது. நான் போய் குளிச்சுட்டு வரேன். ஏய், காரப்பொரி இருக்கு, உனக்கு ரொம்ப பிடிக்கும்ல, சாப்பிடலாமா? தம்பி, 2 காரப்பொரி. ஒண்ணுல காரம் அதிகமா. ஏன் காரம் அதிகமாக தானே சாப்பிடுவேன்? இப்போ கொஞ்சம் கம்மி பண்ணிட்டேன். ரொம்ப குடிச்சு வயிறு எறியதுனால அதிகமா காரம் சேர்த்துக்கிறது இல்ல. ஊருக்கு தான் டாக்டர், தனக்கு பேஷண்ட்டாக மட்டும்தான் இருக்கணும் போல. காரணமானவங்களே இதை சொல்றதுல ரொம்ப ஆச்சரியமா தான் இருக்கு. இருக்கும். இந்தாங்கண்ணா. ஏன் அபி, எவ்வளோ பெரிய பிரச்சனையா இருந்தாலும் உட்காந்து பேசினா சரியாகும்னு சொல்றல்ல. ஸோ நம்ம இப்போ கொஞ்சம் பேசலாமா? அதாவது சரியாகுன்ற பிரச்சனைக்கு தான் சத்யன் இடம் வேணும், பொருள் வேணும். ஸோ சரியாகாத பிரச்சனைக்கெலாம் எவ்வளோ பெரிய இடம் கொடுத்தாலும் சரி பண்ண முடியாது, அது சரியும் ஆகிடாது. அபி, உண்மையாவே நமக்குள்ள இருக்கிற பிரச்சனையை சரியே பண்ண முடியாதுன்னு நீ சொல்றியா? என் மைண்டுக்குள்ளே ஃபிக்ஸான ஒரு விஷயத்த மாற்ற ட்ரை பண்ணாத சத்யன். நான் உதயா நல்லா இருக்கணும், பாரதி நல்லா இருக்கணும் தான் இப்போ அங்கேருந்து நான் வெளியே வந்திருக்கேன். அதுக்கான காரணத்தையும் உங்ககிட்ட நான் சொல்லிட்டேன். இதை நீ அட்வான்டேஜாக எடுத்துக்கிட்டு என்கிட்ட ஏதாவது பேசி என்னை வீட்டுக்கு அனுப்பிடாத. கிச்சன்ல போய் பார்த்தேன், ஃபுட்டெல்லாம் அப்படியே இருக்கு. சாப்பிடலையா? நான் சாப்பிடல, எனக்கு தேவையில்ல. இது யாரோட வீடு? ஒழுங்கா சொல்லு. நான் தான் என் ஃப்ரெண்டோட வீடுன்னு காலையிலே உங்ககிட்ட சொன்னேன்ல, புரியலையா? எனக்கு தெரிஞ்ச உனக்கு ஃப்ரெண்ட்லாம் அப்படி யாரும் கிடையாதே. ஆமா, அப்படி எல்லாத்தையும் நீ தெரிஞ்சு வச்சிருக்க பாத்தியா? நீ போன கேப்ல எனக்கு என்னென்ன நடந்துச்சு உனக்கு எல்லாமே தெரியுமா? அப்படி இருக்கும்போது எப்படி உனக்கு தெரியுது என் ஃப்ரெண்டு வீடா இல்லையானே? உண்மையாலுமே இது உன் ஃப்ரெண்டு வீடு தானே? ஆமா, என் ஃப்ரெண்டு வீடு தான். எங்க போற? இப்போ எதுக்கு சாப்பாடு எடுத்துட்டு வந்த? நான் தான் சொன்னேன் எனக்கு சாப்பாடு வேணான்னு. சொன்னா கேட்க மாட்டியா? சாப்பிடு. நான் சாப்பிட்டா உனக்கு என்ன, நான் சாப்பிடலன்னா உனக்கு என்ன? உனக்கு வேணும்னா நீ சாப்பிடு. நான் ஆர்டர் போட்டேன், ஃபுட் வந்துச்சு, சாப்பிடு. சாப்பிடாத சாப்பாடுக்கு எதுக்கு ஃபுட் ஆர்டர் போட்டேன்? எதுக்கு வாங்கி வைக்கணும்ல, உன்னை கூட்டிட்டு வந்தா நீ நல்லா இருக்கணும்ல, அதுக்காக தான். ஆனா நீ நல்லா இருக்கிற முடியல இல்ல, உன்னை சுத்தி இருக்கிற யாரையும் நல்லா வச்சுக்கிற முடியல நீ இல்ல. ஸோ அப்படி இருக்க பட்சத்துல இப்ப சாப்பாடு ஒண்ணுதான் பிரச்சனையா? நீ சாப்பிட்டா சாப்பிட, சாப்பிடலைன்னா போ, நான் தூங்க போறேன். பாரதி, சாப்பிட்றி? எனக்கு வேணாம். இல்ல உதயா, நீ பேசுறத என்னால நம்பவே முடியல. என்ன, நீ ஒரு டைம் நல்லா பேசுற, ஒரு டைம் வேற மாதிரி பேசுற. ஸோ எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. உங்க அப்பா பத்தி பேசும்போது நீ அவ்வளோ இதுவா பேசுற. நான் உண்மையை தான் உங்ககிட்ட பேசுறேன். நான் திரும்பவும் சொல்றேன் உதயா, என்னோட இந்த நிலைமைக்கு உங்க அப்பா தான் காரணம். வேணாம் பாரதி, திரும்ப திரும்ப இந்த டாபிக்கை பேசி எனக்கு கடுப்பேத்தாத. இல்ல, இவனை இப்படி சொல்லலாம் மாற்ற முடியாது. இப்போதைக்கு இவன் சாப்பிடணும். ஏற்கனவே ரொம்ப வீக்கா இருக்கான். சாப்பிட்டு இவன் டேப்லெட் போடணும். ஸோ இவன் வழியிலே போகும். சாப்பிடு. நீயும் சாப்பிடு. நீ ஃபர்ஸ்ட் சாப்பிட்டு, நான் சாப்பிட்டுக்கிறேன். நீ ஃபர்ஸ்ட் சாப்பிடு. இனிமே இந்த டாபிக்கை பத்தி பேச மாட்டேன்னு என்கிட்ட சொல்லு, நான் சாப்பிட்றேன். சரி, நான் பேச மாட்டேன், சாப்பிடு. அதிகாலையின் கூடலில் சோகம் தீர்க்கும் போதும் எனக்கும் போதும்.
சரிந்தா டேப்லெட் போடு. ம். தண்ணி மெதுவாக குடி. ஓகேவா? ம். சரி, இப்போ தூங்கு. இல்ல எனக்கு தூக்கம் வரல. ஏன் வரல? தூங்குறதுக்கு சேர்த்து தான் டேப்லெட் கொடுத்துருக்காங்க. அதெல்லாம் தூக்கம் வரும். தூங்கு. நான் பக்கத்துலேயே தான் இருப்பேன் நீ தூங்குற வரைக்கும். தூங்கு. நானும் பக்கத்தில் தான் தூங்குவேன். அதுக்காக இல்ல, எனக்கு ஒரு மாதிரியாவே இருக்கு. அது ஒரு ஒரு மாதிரியா இருக்கு. ஏன் ஏன் என்னாச்சு? ஏன் கை கால்லாம் உதறது? ஏன் பதட்டமாக இருக்க? இல்ல எனக்கு எனக்கு ஒரு மாதிரியா இருக்கு. நான் அடிக்கடி ட்ரிங்க் பண்ணி பழகுறதுனால என்னன்னு தெரியல, இப்போ எனக்கு ட்ரிங்க் பண்ணணுங்கிற மைண்ட் செட் வருது. பேசாம நான் போய் சரக்கு வாங்கிட்டு வருவா? உனக்கு அசிங்கமாவே இல்லையா உதயா? இல்லடி, எனக்கு உண்மையாவே பழகிருச்சு. உனக்கு தெரியும்ல, லைட்டாவது நான் ட்ரிங்க் இல்லாம இருக்க மாட்டேன். உனக்கே எனக்கு தெரியும் தானே, அப்புறம் என்ன? ஸோ அப்படி ட்ரிங்க் பண்ணி பழகுனால இப்போ எனக்கு ட்ரிங்க் பண்ணணும் போல இருக்கு. என்னால முடியல, எனக்கு ஒரு மாதிரி கை கால்லாம் உதறுது. உதயா, இப்போ நீ ட்ரீட்மெண்ட்ல இருக்க உதயா, இந்த மாதிரி டைம்லலாம் ட்ரிங்க் எடுத்துக்க கூடாது. இல்ல எனக்கு தோணுது, நான் குடிக்கலான்னு முடிவு பண்ணிட்டேன். எனக்கு இப்போ ட்ரிங்க் வேணும். எனக்கு எனக்கு ஒரு மாதிரியா இருக்குடி. அது உங்கள்கிட்ட எப்படி சொல்றது? ஒரு மாதிரி பதட்டமா கை கால்லாம் உதறுது. மார்னிங்ல இருந்து நீ பண்ண டென்ஷனு இது எல்லாமே என்னை போட்டு ரொம்ப இதுவா இருக்கு. ஏற்கனவே 2 நாள் நான் குடிக்காததுனால என்னன்னு எனக்கு தெரியல, ஒரு மாதிரி இருக்கு. அம்மா என் மொபைலுங்க? உன் மொபைலை நீ ஹாஸ்பிட்டலே மிஸ் பண்ணிட்டு வந்துட்டேன்னு நினைக்கிறேன். மிஸ் பண்ணிட்டு வந்தியா? ஏய், அது எவ்வளவு இம்பார்ட்டன்டான ஃபோன் தெரியுமா? ஏன் கிரிமினல்ஸ்லாம் யூஸ் பண்ணுற ஃபோனு ரொம்ப இம்பார்ட்டண்டான ஃபோனாக இருக்குமோ? ஏய், எனக்கு என் ஃபோன் வேணும். இப்போ எப்படி நான் போய் ஹாஸ்பிட்டல் எடுக்கிறது? நீ முழுசாக சரியானதுக்கப்புறம் அங்கே போய் எடுத்துக்கலாம். எப்படியும் திங்ஸ்லாம் அங்கே தானே இருக்கும். உன் ஃபோன் அங்கே தான் பத்திரமா எடுத்து வச்சிருப்பாங்க. அப்புறம் போய் எடுத்துக்கலாம். இல்ல, எனக்கு ஒரு மாதிரியா இருக்குடி. எனக்கு இப்போ குடிக்கணும். எனக்கு இப்போ குடிக்கலன்னா எனக்கு பைத்தியம் பிடிக்கிற மாதிரி இருக்கு. எனக்கு குடிக்கணும் டி. ஏய், நீ ட்ரீட்மெண்ட்ல இருக்கேன்னு நான் சொல்கிறேன். நீ என்ன பைத்தியக்காரத்தனமா பேசிட்டு இருக்க? ஸோ கடவுளே, எனக்கு தெரிஞ்ச நான் மயக்கமாயி ஒரு 2 நாள் இருக்குமா? ஸோ இன்னையோட 3 நாள் ஆகுதா? இந்த மாதிரி 3 நாள்ல நான் தொடர்ந்து குடிக்காம இருந்தது கிடையாது. எனக்கு அது பழக்கமாயிடுச்சு. அப்படி இருக்கும்போது இப்போ எப்படி நான் விட முடியும்? இதே குடியை நிப்பாட்டி தான் ஆகணும். இப்போ நீ ட்ரீட்மெண்ட்ல இருக்கல்ல. ஏய், ஒரேடியெல்லாம் நிப்பாட்ட முடியாது. யார் சொன்னா உனக்கு ஒரேடியா நான் குடி நிப்பாட்ட முடியும்னு? அதுக்கெல்லாம் ரொம்ப டைம் ஆகும். ஒரேடியா ஒருத்தன் நிப்பாட்டணும்னு நினைச்சா பைத்தியம் பிடிக்கிற மாதிரி ஆயிடும். இப்போ நான் உட்காந்துருக்கேன் பாரு, 2 நாளா குடிக்காம. அந்த மாதிரி தான் இருக்கு இப்போ எனக்கு. இப்போ எனக்கு பைத்தியம் பிடிக்கிற மாதிரி தான் ஆகுது. உதயா, தயவு செஞ்சு நார்மலா பேசு உதயா. இப்போ உடம்பு இருக்கிற கண்டிஷனுக்கு ட்ரிங்க் எடுத்துக்க கூடாதுடா. ஐயோ, எனக்கு தலை வலிக்குது. எனக்கு குடிக்கணும். உதயா, என்னால முடியல. எனக்கு அப்படியே பைத்தியம் பிடிக்கிற மாதிரி இருக்கு. ஏன்டி உனக்கு புரிய மாட்டேங்குது? எனக்கு இப்போ குடிக்கணும். உதயா, என்னாச்சுடா? என்னாச்சு உதயா? என்ன பண்ணுது உனக்கு? இல்ல, எனக்கு ஒரு மாதிரி மயக்கம் வர்ற மாதிரி இருக்கு. எனக்கு அப்படியே கை கால்லாம் உதறது, ஒரு மாதிரி ஷிவரிங் ஆயிட்டே இருக்கு. இப்போ என்ன பண்றது உதயா? அதுக்குன்னு நீ குடிக்கவா முடியும்? இல்ல, உன்னை வச்சுட்டு குடிக்கிறது தப்பு தானே எனக்கு தெரியும். ஆனா எனக்கு குடிக்கணும்னு தோணுதே. நான் என்ன பண்ண? சரி, ஓகே. இப்போ உனக்கு குடிக்கணும், அவ்வளவுதானே? இந்த போதை உனக்கு தெரிய வைக்கணும், அவ்வளவுதானே? அதுக்கு பால் சோறு பொங்காம பச்சை தண்ணி செல்லாம இத்து இத்து போனேனே முத்தமில்லாம நின்ற கனி தாங்காம 2 கண்ணும் தூங்காம கட்டில் சுகம் தாங்காம கவன் செய்யும் நாட்டாம. பாரதி, இல்ல, ஏதோ ஒன்று மறக்கிறதுக்கு இன்னொரு விஷயம் தேவைதானே? ஸோ இப்போ உன்னோட மைண்ட் செட்டுக்கு நீ அதை மறக்கிறதுக்கு நான் மறந்தா இருந்துட்டு போறேன். இல்ல, வேணாம் வேணாம் பாரதி. ஒரு டைம் நான் தெரியாம பண்ணதுக்கே நான் ரொம்ப கில்ட்டா ஃபீல் பண்றேன். வேணாம். கில்ட்டா? ஏய், நான் உன் பொண்டாட்டி தானே? இல்லை எனக்கு தெரியாம ஏதாவது வேற ஏதாவது கல்யாணம் பண்ணி வச்சிருக்கேன் என்ன? இல்ல இல்லை, என்னை தவிர வேற யாராவது நினைக்க போறியா இந்த இடத்துக்கிட்ட? இப்படி ஒரு சூழ்நிலையில இல்ல. அப்போ இதில் தப்பு இல்லை. ம், உனக்கு ஓகேவா? நான் உன் பொண்டாட்டி, நீ என் புருஷன். தப்பு இல்லை. ஒரு மாந்தோப்புதான் சிறு மாறாப்பு போட்டு அழகி நாளாகி இங்க ஒரு மாமாங்கம்மா சின்ன மாமாவை தேடி மேல் மூச்சு கீழ் மூச்சு வாங்க அந்த மேகங்கள் கொண்ட தாகங்கள் நின்று தீர்கின்ற பொழுதல்லவா கட்டி கொண்டால் என்ன ஒட்டி நின்றால் என்ன இது பாவங்கள் தோஷங்கள் ஏது ராமோடிச்சிருக்கு ரெண்டும் கூடாம தனிச்சிருக்கு. தேங்க்ஸ். எதுக்கு? இல்ல,
இந்த மாதிரி உன் கூட நைட்டில் டைம் ஸ்பெண்ட் பண்ணி ரொம்ப நாள் ஆச்சு. தப்பு, ரொம்ப வருஷம் ஆச்சு. என்னை பிடிக்கல, என்ன வெறுத்திருந்தாலும் என் கூட இந்த நைட் இப்படி இருந்ததுக்கு தேங்க்ஸ். கொஞ்சம் மைண்டு ஃப்ரீயாக இருக்க மாதிரி இருக்கு. ஓஹோ, அதுக்கு தான் கொஞ்சம் ஃபோன் நோண்டிட்டு இருக்கியா? ஏய், நான் சும்மா தான் பார்த்துட்டு இருக்கேன். சரி சரி, நான் ஒன்றும் சொல்லலை, நீ பாரு. மெய்யாக நீ என்னை விரும்பாத போதும் பொய்யொன்று சொல் கண்ணே என் ஜீவன் வாழும் நிஜம் உந்தன் காதல் என்றால் என்னை காணவில்லை தேடி பார்க்கிறேன் காற்றோடு உயிரோடி போனதோ உன்னோடு அன்பே நான் நிழலில்லாதவன் தெரியாத என் நீளம் நீ என புரியாத உடல் நிழலை சேரவே முடியாத அன்பே அன்பே. பாரதி, ம் ஒரு உண்மையை சொல்லட்டுமா? ம் ரொம்ப நாள் கழிச்சு இன்னைக்கு இதை ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறேன். ஏதோ ரொம்ப ரிலாக்ஸாக இருந்த மாதிரி, இவ்வளோ நாளாக ஸ்ட்ரெஸ்ஸாக இருந்த மாதிரி ஃபீலாக இருந்தது. பட் இன்னைக்கு இந்த நிமிஷம், கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நம்ம 2 பேத்துக்குள்ளே நடந்த அந்த விஷயம், அது அப்படியே என் மைண்ட் அவ்வளோ ரிலாக்ஸ் ஆகிடுச்சு. ஸோ என் மைண்டு ரிலாக்ஸ் ஆனதுக்கு நீ மட்டும்தான் காரணம். தேங்க்ஸ் பாரதி. இப்போது உண்மையாலுமே எனக்கு வந்து குடிக்கணுங்கிற மைண்டு போயிடுச்சு. இப்போ எனக்கு அந்த மைண்ட் இல்லை. ஸோ தேங்க்யூ ஸோ மச். இங்கே பாரு, புருஷன் பொண்டாட்டிக்குள்ள இதெல்லாம் சாதாரணமான விஷயம். என்ன, நீ நானும் புருஷன் பொண்டாட்டியா இல்லை. நார்மலாக ஒரு கப்பிள்ஸ் எப்படி இருப்பாங்களோ அப்படி நம்ம 2 பேர் இல்லை. ஆனால் எப்போயுமே உனக்கு நான் பொண்டாட்டியாக இருக்கணும்னு தான் நினச்சேன். என்ன, இப்போ அந்த மைண்டு போகிறதுக்கு நான் மருந்தாக இருந்தேங்கிறதை தாண்டி நீ இப்போது இப்படி இருக்கிறது எனக்கு பிடிச்சிருக்கு. ஸோ பொண்டாட்டிக்கிட்ட தேங்க்ஸ் எல்லாம் சொல்ல தேவையில்ல. இந்த கோவத்துக்கு ஒன்றும் குறைச்சல் இல்லடி உனக்கு. எனக்கு தூக்கம் வருது, தூங்கலாமா? ம் பாரதி, ஐ லவ் யூ டி. ஐ லவ் யூ டூ. உன் கருங்கூந்தல் குழலாகத்தான் எண்ணம் தோன்றும். உன் காதோரம் உரையாடித்தான் ஜென்மம் தீரும். உன் மார்போடு சாயும் அந்த மயக்கம் போதும். என் மனதோடு சேர்த்து வைத்த வலிகள் தீரும். உன் காதல் ஒன்றைத் தவிர என் கையில் ஒன்றும் இல்லை. அதை தாண்டி ஒன்றும் இல்லை. பெண்ணே பெண்ணே, நீ இல்லை என்றால் என்னவே? ஓ, நெருப்போடு வெந்தே மண்ணமாவே. யாபி, வீடை பத்தியா இவ்வளவு கும்மிருட்டா இருக்கு. நம்ம போறப்ப பிரியாடி இருந்துச்சு. இதமா இவன் வீடு நினைச்சிட்டு மொத்தமா லைட் ஆஃப் பண்ணிட்டு படுத்துட்டாங்களா? இல்லை இல்லை, சண்டை சமாதானம் ஆயிடுச்சு. என்னது, சண்டை சமாதானம் ஆயிடுச்சா? உன்ன மாதிரி டியூப் லைட்டுக்கலாம் லைட்டை போட்டாலும் தெரியாது, லைட்டை ஆஃப் பண்ணாலும் தெரியாது. ஸோ அதனால சண்டை சமாதானம் ஆயிடுச்சு. வா போய் தூங்கலாம். என் கூடயா போய் தூங்க போற? நினப்பு தான் பொழப்ப கெடுக்கும். நீ வெளியே ஹாலில் படுத்துங்க, உள்ள இன்னொரு ரூம் இருக்குல்ல, அங்கே போய் நான் படுத்துக்கிறேன். நான் போய் தூங்குறேன். பாய். என்ன சொல்லிட்டு போறாவ? சண்டை சமாதானம் ஆயிடுச்சா? லைட் ஆஃப் பண்ணா சண்டை சமாதானம் ஆயிருமா? தாலியை கழட்டி கொடுக்குற அளவுக்கு போன சண்டை எப்படி சமாதானம் ஆகும்? அங்கே நீ யோசிக்காத. தேவையில்லாம நான் ஏதாவது கடிச்சிட போகுது. உள்ளவா என்ன, நாளைக்கு உனக்கு என்னால் வைத்தியம் பார்த்துட்டு இருக்க முடியாது. அடியே, சண்டை பெரிய சமாதானம் ஆகும். தாலியில கழட்டி கொடுத்துட்டாங்கல்ல. அதான் சொன்னேன்ல, டியூப் லைட்டுக்கெல்லாம் புரியறதுக்கு வாய்ப்பு இல்லைன்னு. அது எப்படி சண்டை சமாதானம் ஆயிருக்கும்? ஹலோ, சொல்றேன் பா. அண்ணா, என்னங்க பண்றீங்க? தூங்கிட்டீங்களா? போன் எடுத்துட்டீங்க? டேய், நான் தூங்குறதுல இருக்கட்டும்டா. உன் அண்ணி என்ன வாக்கிங் கூட்டிட்டு போனா? நான் சொல்றேன். டேய், உனக்கு எப்படி தெரியும்? இல்ல எனக்கு தான் தெரியும். சண்டை சமாதானம் ஆயிருக்குமே. டேய், அதே தாண்டா உன் அண்ணி சொல்லிட்டு போறா. அதான் உன்னை டியூப் லைட்னு சொல்லிருப்பாங்களே. ஆமாடா, அவன் டியூப் லைட்னு தான் சொன்னான். நீ வெளில போயிருப்பியே. ஆமாடா, தான் ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்ல வாக்கிங் போனேன்னு. போகும்போது பலப்பலன்னு எரிஞ்சிட்டு இருந்த லைட் திரும்பி வரும்போது கப்பு சுப்புன்னு அப்படியே அமைதியா இருட்டா இருந்திருக்குமே. ஆமாடா, ஆஃப் ஆயிருச்சு. இப்ப நீ கண்டிப்பா டியூப் லைட் தான். போன வை. டேய், இப்போ எதுக்குடா போன் பண்ண? இப்போ எதுக்குடா என்ன குழப்பிட்டு வைக்கிறேங்கிற? இல்ல வீட்டுக்கு வந்துட்டேன்னு சொல்றதுக்கு தான் போன் பண்ணேன். ஆனா நீ இவ்ளோ டியூப் லைட்டா இருப்பேன்னு நினைக்கலனே. வைன நான் டாக்டர், எனக்கு எல்லாமே தெரியும். என்னங்க, இவனும் டியூப் லைட்டுங்கிறான், அவளும் டியூப் லைட்டுங்கிறா. டியூப் லைட் எல்லாம் ஆஃப் ஆயிருச்சு, அப்புறம் எப்படி நம்ம டியூப் லைட்டா இருக்க முடியும்? ஐயோ,
ஓ இதுதான் மேட்ரா? அட பாவிங்களா. நம்ம அண்ணன் நம்மளுக்கு மேல பெரிய ஆளா இருப்பான் போலயே. நடத்துங்கடா நடத்துங்க.